உமக்கு நாங்கள் கட்டிய ஆலயம் 7 ஆண்டுக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்பதை நீர் அறிவீர் சுவாமி. கடந்த 7 ஆண்டுகளாக எந்த வாசஸ்தலத்திலே நீர் தங்கும் இடமாக, நீர் வாசம் செய்யும் இடமாக கட்டி எழுப்பி நாங்களும் இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லிலே ஆவிக்குரிய மாளிகையாக உம்மை ஆராதிக்கிற, அன்பு செய்கிற, சேவிக்கிற மக்களாக பொறுத்திணைக்கப்பட்டு உங்கள் சரீரமாகவே சேவித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களில் உண்மையுள்ள தேவனாக, உடன்படிக்கையை காக்கிற தேவனாக எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்திலே பதிலளித்தீர். உமது கண்கள் திறந்திருந்தது, உமது செவிகள் திறந்திருந்தது, உமது கைகளை அரவணைத்தது. ஆமாண்டவரை, நாங்கள் கண்ணீர் விட்ட பொழுதெல்லாம் நாங்கள் கண்ணீரை துடைத்தீர். புயல்களை துடைத்தும் போது ஒரு வார்த்தையில் அடைக்கின்றது. மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து நாங்கள் எல்லையிலே நடந்த பாவங்களை மன்னித்தீர். எங்களை இவ்வளவாய் நேசித்தீர் சுவாமி. இந்த நாளிலும் 7 ஆண்டு முடித்து 8வது ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு பாட்டு வந்திருக்கிறோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அருமையான எங்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய சந்ததிகளுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இடத்திலே தரிசனத்தோடு வந்து காரணம் கற்றி அநேகமான மக்களுக்கு வாக்களித்து இந்த நாட்டிலே மக்களுடைய பேரங்களை வந்து ஒரு அன்பின் செய்தியை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் சுவாமி. அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை கொண்டு இந்த நாளிலே பேசப்படுவது, இந்த பேசப்படுற வார்த்தைகளை நாங்கள் கவனமாய் கேட்டு உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே அசைவாடி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமே. நம் உற்சாகத்தோடு எழுந்து நின்று பயபக்தியோடு இப்பொழுது எழுந்து நிற்போம். procession, organ voluntary procession. Let us stand in silence. உற்சாகத்தோடு நின்றவனமாக பாமாலை 15வது பாமாலையை பாடக்கூடவும். Let us sing hymn number 15. Oh
சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனமுமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகிவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமை கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். திருவிருந்து ஆராதனை பக்கம் 37. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் உம்மிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உமது பரிசுத்தாவிய நேபுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். தேவன் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன, உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் உள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஜெபம் செய்வோமாக. கர்த்தாவே, இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் சுவாமி. கடந்த 7 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் பரிசுத்த குலைச்சலோடு நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களை எச்சரித்து எங்களை மன்னித்து மீறுதல் அக்கிரமெல்லாம் மன்னிக்கிற உம்மை போல யாருண்டு? உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பதும் இந்த பெண்டமிக் காலத்தில் உமது சுத்த கிருபை ஆண்டவரே, உமது சுத்த கிருபை இந்த 2021 ஆண்டு அடியெடுத்து வைத்து முதல் மாத இறுதியிலுமே நோக்கி பார்த்து இந்த அசன பண்டிகையில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில் நாங்கள் குடும்பமாக வீட்டிருந்து உமை ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுத்த கிருபை ஆண்டவரே, உமது மன்னிப்புகள் யாராலும் கிருபைகள் யாராலும் எங்கள் மீது அனுதினமும் நீர் பொழுது கொண்டிருக்கிற இரக்கங்கள் யாராலும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We are celebrating your love and faithfulness, Lord, while we are commemorating our 7th dedication service. Bless us, Lord. Shower your manifold blessing upon each and everyone. Especially we uphold our beloved Dr. Paul Thanagaran's family in these days of crisis. Send your comfort, Lord. You are a consoling God. They are facing tribulation, test and trials in these days, but you are the high refuge. Bless them, Lord. Comfort them and strengthen them. Lift them high among the society, among the nations. They are wonderful people, truthful people, the great witness for the risen Lord, for the kingdom of God. They are doing wonderful Jesus calls ministries, Lord, in these days. அதற்கு எதிராக வந்திருக்கிற சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு நீர் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமது முகத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கத்தக்கதாக உமது வல்லமை அனுப்பும் அப்பா, கிருபை அனுப்பும், ஆறுதலை அனுப்பும், ஆசீர்வாதங்களை அனுப்பும், உயர்த்தி காட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. அமருங்கள். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 40 முடிய. 1 ராஜாக்கள் அதிகாரம் 8 வசனங்கள் 27 முதல். பக்க எண் 436. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மண்டாட்டையும் கேட்டு உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி
என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தார். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கும் அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்களை பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்திலே மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும் வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கையை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரின் இருதயத்தையும் அறிந்தவராதால் நீர் அவனவன் இருதயத்தின் அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிக்கு தக்கதாய் செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. புக்குரியவர்களே, இப்போ ஸ்பெஷல் நம்பர் ஃப்ரம் அவர் choir மெம்பர்ஸ். Jesus bore it all. I heard them sing, I'm coming home, and hear the Master's call. I heard them sing the modern songs, sing songs of long ago. But amazing grace, how sweet the song, is the sweetest song I know. Amazing grace, how sweet the song, oh how sweet is the song. Sweetest song, sweetest song in this life could be found. Heard of fountains and of splotched or washed as white as snow. But amazing grace, how sweet the song, is the sweetest song I know. It was the song my mother sang in sweet and humble voice, like music from the world above. It made my soul rejoice. Its soothing words and melody like rippling waters flow. But amazing grace, how sweet the song, is the sweetest song I know. Amazing grace, how sweet the song, oh how sweet is the song. Sweetest song, sweetest song in this life could be found. Heard of fountains in as splotched or washed as white
sweet is the song, sweetest song, sweetest song in this life could be found. Heard of fount where sinners plunged or washed as white as snow. But amazing grace, how sweet the song is the sweetest song I know. It's amazing grace, how sweet the song is the sweetest song I know. தேங்க்யூ. இரண்டாவது வேத படம் வாசிக்க கேளுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக ஸ்பெஷல் நம்பர்.
சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் Very much. God bless you. With those short notice, you practice well. நற்செய்தி பாடம் வாசிக்க பயபக்தியோடு எழுந்து நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 12 முதல் 16 முடிய.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 12 முதல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொடூரர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குயாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்வதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சகலமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்ட தெய்வத்தில் தெய்வம், ஜோதியில் ஜோதியானவர், உண்டாக்கப்படாமல் செய்திருக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், நம்மை ரட்சித்தார், மரணத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கடின தோத்துமஸ்னானார், நமக்கு பாதுகாத்து சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி இருந்தார், பரலோகத்துக்கு ஏறி பிதாவினால் வாசல் வீற்றிருக்கிறார். ஒரு நாடு மரத்தில் நியாயத்திற்காய் திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் புறப்படுகிறவருமாய் இருக்கிற பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பினை ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வைத்ததிலும் மறுமையிலிருந்து காத்திருக்கிறேன். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்க கேளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் நமது ஆலயத்தின் 7வது ஆலய பிரதிஷ்டை விழாவுக்கு முதலாக வருகை தந்திருக்கிறவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்பெஷல் வெல்கம் டு அவர் பிலவட் பிரதர் டாக்டர் சாமுவேல் பால் தினகரன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றப்படும் டாக்டர் அவர் செக்ரட்டரி பிலவட் செக்ரட்டரி டாக்டர் ஆர்.என். எமர்சன் அண்ட் மிஸ்டர் ஆனந்த் ஆசிர் இருவரும் வந்து ஆனந்த் ஆசிர் ஐயா நல்லுங்க. பொக்கே கொடுப்பாங்க. பொக்கே பை ஆப்ரஹாம், கமிட்டி மெம்பர் ஆப்ரஹாம் கொடுத்து வரவேற்பு கொடுப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அடுத்தது டாக்டர் ஷில்ஃபா சாமுவேல் தினகரனையும் நாங்கள் குட்டி பிள்ளை கேட்னையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். முறையாக ஷால் இப்பொழுது மிஸ்ஸஸ் திருத்துவ ஜான்லினி அவர்கள் டாக்டர் அம்மாவுக்கு பொன்னாடை போற்றி குழந்தையோடு சேர்த்து போத்திருங்க. காட் பிளஸ் யூ. பொக்கே மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி டிசி மெம்பர். ஓகே, தேங்க்யூம்மா. காட் பிளஸ் யூ. அன்புக்குரியவர்களே, லேட் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து கர்த்தருடைய பாக்கியவானாக டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய தரிசனம் தான் இந்த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரீஸ்
காருண்யா யூனிவர்சிட்டி மற்றும் அவர்கள் நடத்துகிற ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர்ஸ் அண்ட் சீஷா என்று சமுதாய ஊழியங்கள், வேஞ்சலிக்கல் ஊழியங்கள் என்று இது பல்வேறு கிளைகளாக கடந்த எவ்வளோ சொல்லணும் ஒரு 40-50 ஆண்டுகளாகவே நமது உலக அளவிலே அவர்கள் தலை சிறந்த ஊழியங்களை செய்து வருகிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் வருகிறதோ அந்த உபத்திரம் வரும் பொழுது ஆதிகால திருச்சபைகள் பெருகியது என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியங்கள் வளர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு இப்போ தான் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று கண்ணீரோடு நம்ம ஜெபத்தில் தாங்கினோம். ஐயா, உங்கள் பெற்றோர்களை உங்களுக்கு பாதித்தது எங்களுக்கு பாதித்தது காரணம் இந்த திருச்சபை உங்கள் குடும்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். சிஎஸ்ஐ இருந்தாலும் பேரளவுக்கு முக்கால்வாசி 99% உங்கள் எம்ப்ளாயி தான். உங்களுடைய ஊழியத்தின் பலனாக வந்த ஆத்மாக்களைத்தான் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது வித் கிரேட்ஃபுல் ஹார்ட் வி அக்னாலேஜ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. அதை அக்னாலேஜ் பண்ணணும். நான் சின்ன வயதில் அப்போ தான் ஆரம்ப கால பிடிலாம் முடிச்சுட்டு வந்தபோது பிஷப்போடு நான் டிஜிஎஸ் ஐயாவை சந்தித்தது உண்டு. ஒரு எளிய ஊழியனாக இருந்தாலும் அவர் அதெல்லாம் சுற்றி காமிச்சார். பிற்பாடு சமீபத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. பால்தனகரன் ஐயா அவர் எப்படி என்னை ட்ரீட் பண்ணுவாருன்னு நான் பயந்துட்டு தான் போனேன். ஏன்னா டாக்டர் சில்பாவுக்கு பிறந்த நாள் அன்றைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது சந்திப்பதற்கு. ஆனால் ஹோல் ஃபேமிலி டாக்டர் பால்தனகரன், மிஸ்ஸஸ் அம்மா இவாஞ்சலின் பால்தனகரன், தம்பி எல்லாம் வந்து பேச்சியோட இவங்க சம்பந்தி எல்லாம் வந்து உட்கார்ந்து ஈவன் அந்த குட்டி பிள்ளை ஸ்டெல்லா ஸ்வீட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டியும் வந்து உட்கார்ந்து ஒரு எளிய ஊழியனுக்கு நான் 1 மணி நேரம் பேசினேன், 1 மணி நேரம் கேட்டான். அவ்வளோ ஒரு தாழ்மையோடு என்னை உபசரித்தார்கள், விருந்து கொடுத்தார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், உபசரித்து என்ன அன்பு செய்தார்கள். அதை வந்து வித் கிரேட்ஃபுல் ஹார்ட் எங்கே போனாலும் நான் அக்னாலேஜ் பண்ணுவேன். மேலும் சீஷா இந்த ஊழியத்தில் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரி. என் சன் டான் ரோஜர் எம்பிஏ அட்மிஷன் ஆகி அவனுக்கு ஒரு 50% கட்டியது சீஷா. nearly 2 lakh contribution I received from the சீஷா ஃபவுண்டேஷன். அது உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலர் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா என்னால் முடியல, பேங்க்லேயும் கை வச்சிட்டாங்க. அப்போது ஐயவர்கள் தான் சீஷா ஃபவுண்டேஷன் மூலமாக 2 lakh ஒரே செக் எனக்கு வந்தது. ஸோ வித் கிரேட்ஃபுல் ஹார்ட் ஐ அக்னாலேஜ் பிஃபோர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ அவர்கள் எத்தனையோ ஊழியக்காரர்களை தாங்கி உதவி செய்து வருகிறார்கள். டாக்டர் சாமுவேல் பால் தனகரன் ஒரு பிரைட்ஃபுல் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பவர்ஃபுல் ஊழியக்காரராக among the youth across the world, not only இங்கே ஒரு சமீபத்தில் இந்த அவங்களுக்குரிய இந்த யூ-டர்ன் என்று சொல்லி அவருடைய யூடியூப் பார்த்தேன். அப்பொழுது அருமையாக அவர் வந்து வேட்டியெல்லாம் கட்டி ஐடென்டிஃபைடு ஹிம்செல்ஃப் வித் தி லோக்கல் கல்ச்சர். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊழியம் பண்ணாலும் தமிழ் ஒரு அடையாளம் என்பதை அவர் நிரூபித்து ஏழை மக்களோடு உலாவி செய்திகளை அவர் சொல்லுகிற விதங்கள் உள்ளத்தை தொட்டது. அவர் பிடெக் படித்திருக்கிறார், எம்பிஏ டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அவருக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் அவருடைய ஊழியங்கள் இந்த யூ-டர்ன் ஊழியத்தில் நிறைய யூத் மீட்டிங் அவர் ஒவ்வொரு நாளும் டயர்ட் இல்லாமல் கலந்து கொண்டு ப்ரோக்ராம் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்ட்ராக்ட் வித் தி யூத் பீப்புள். அதற்காக நாம் தனி ஜபத்தில் ஜபிக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள் கொஞ்சம் எக்குவாது, சவுண்டு குறைங்க. வாலிபர்கள் வழிதவறி போகிறார்கள். அதுவும் வெளிநாடுகளிலே, சவுண்டை குறைங்க, எக்குவாது, வழிதவறி போகிறார்கள். அவர்களை வழிநடத்துகிற அந்த ஊழியத்தில் இருக்கிற அருமை சகோதரன் டாக்டர் சாமுவேல் பால் தனகரனை நாம் எப்பொழுதுமே ஜபத்தில் தாங்க வேண்டும். டாக்டர் சில்பா பால் தனகரன் நமக்கு கிடைத்தது ஒரு சொத்து. அவங்க நம்முடைய காரணிய சீஷா மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள வகையில் இங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறது, நம்பி போகலாம். என்னிடத்தில் அநேக ஃபோன் கால் வந்தது இந்த நாட்களில். காரணியம்
ஹாஸ்பிட்டல்ஸில் வரலாமா என்றெல்லாம் சொல்லி கேட்டார்கள். கண்டிப்பாக வரலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இன்னும் எங்களுடைய ஜெபங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். எங்களுடைய ஹீலிங் மினிஸ்ட்ரி தாத்தா நானும் அட்டன் பண்ணியிருக்கிறேன். டிஜிஎஸ் ஈவன் பால்தனகர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அநேக ஹீலிங், அந்த ஹீலிங் எலிஜாவுக்கு எலியாவுக்கு இருந்தது ஒரு அபிஷேகம், எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம். அந்த 2 மடங்கு அபிஷேகத்தினால் சாமுவேல் பால் தினகரனை கர்த்தர் நிரப்பத்தக்கதாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து அவர் இன்னும் இந்திய தேசத்தில் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பாருங்கள், விரோதமாக எல்லாம் பச்சை பொய், எல்லாம் பச்சை பொய் தான் பார்க்குறீங்க. ஒன்றும் அவர்கள் இன்றைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறார்கள் என்று பல டிவி சொல்லிச்சு. அதுதான் சாட்சி. எல்லா அக்கௌண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லி சில டிவிகள் சொன்னார்கள். அதுதான் உண்மை. கர்த்தர் அவர்களை இன்னும் வல்லமையான எடுத்து பயன்படுத்த போகிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் அண்ட் டாக்டர். காட் பிளஸ் யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் ஸ்பெஷல் பிரசன்ஸ் ஆன் திஸ் டெடிகேட்டட் சர்வீஸ். மேலும் இந்த நாளிலே உங்களுக்கு இது முடிந்த உடனே ஷார்ப்பாக 6:30 முடிச்சிருவோம். அசன விழா ஆரம்பமாகும் ஜெபத்தோடு. பொறுமையாக விருந்தினர்களுக்கு வெளியில் ஒரு சிலர் வருவார்கள், அவர்களுக்கு இடமிட்டு நீங்கள் முந்தியடித்து கொள்ளாமல் அவர்களுக்கு சாப்பிட்டு போக நீங்கள் இருந்து கீப் த சோஷியல் டிஸ்டன்ஸ், தனி மனித இடைவெளியை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய. உங்களுக்கு யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வருவாங்க, நீங்கள் அவங்களோட கூட இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம மக்கள் தெரியும், அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சாப்பிடுறது போக பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடப்படும். கொஞ்சம் கோஆப்ரேட் வித் தி நிர்வாகிகள், வாலண்டியர்ஸ், இதற்கென்று பொறுப்புகள் கொடுக்கப்பட்டவர்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். செயலர், பொருளர் மற்றும் நிர்வாகக்குழு விதமாக இரவெல்லாம் நேற்றெல்லாம் 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காமல் இருக்கிறாங்க. அது 11 மணிக்கு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், எந்த சர்ச்சிலுமே இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஐக்கியம், இந்த ஃபெலோஷிப் நான் பார்க்கல. சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நேற்று நைட் 10-11 மணிக்கெல்லாம் வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தங்கள் உடல் உழைப்பை கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனப்படுத்தி உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த ஆலய பிரதிஷ்டை, இந்த அன்பின் விருந்தில் அந்த அந்யோன்யத்தை நீங்கள் சுவைத்து பார்க்க கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை மேலும் மேலும் கட்டி இணைத்து ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்புவாராக. அபிரதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடுவாராக. இப்பொழுது தியானத்திற்கு முன்பாக சகோதரன் தேவ செய்தியை கொண்டு வர இருக்கிறார். அதற்கு முன்பாக உற்சாகத்தோடு, மேலும் அவருக்கு வந்து ஒரு பாட்டு, நான் பார்க்கும்போது இன்டர்நெட்டில் பார்க்கும்போது தாத்தா பாட்டை நல்லா பாடுவார்னு அதில் போட்டிருந்தது. நீரில்லாத நாளெல்லாம் அந்த பாடலையும் நீங்கள் பாடணும். ஓகே, ஒரு 21 பாமாலை 21 பாடுவோம். Kata
பிரதர் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் ஜனங்களும் ஜாதிகளும் நடந்து வருவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்தின் மக்களுக்கும் வந்திருக்கிற நமது குடும்பத்துக்கும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை பெற்றிருக்கிற we are the true bearers of Epiphany, the shining light of Jesus. அதை உணர்ந்து உற்சாகத்தோடு எழுந்து நாம் காணிக்கைகளை படைப்போம். முதலாவது பிரதிஷ்டை காணிக்கை, கவர் காணிக்கை, பிற்பாடு வர்ஷிப் காணிக்கையை முன் வந்து படைக்க முடியும் என்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உற்சாகத்தோடு எழுந்து நின்று கீர்த்தனையில் 238வது கீர்த்தனையை பாடுவோம். 238வது கீர்த்தனை மற்றும் 264வது கீர்த்தனை. இதை எடுத்துங்க, இதை கவர் கொண்டு விட்டு Love
எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, ஜீவ ஒளியே, எங்கள் அந்தகாரம் நீங்கிவிட்டதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. பாவம் என்ற இருள், மரண பயம் என்ற இருள், சுகவீனம் என்ற இருள், அடிமைத்தனம் என்ற இருள், அசுத்தம் என்ற இருள், எல்லா இருளும் ஆண்டவரே, பயம் என்ற இருள் இந்த மாலை வேலையிலங்களை விட்டு விலகியதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபலை பவுலாக்கின மாற்றின இயேசுவின் ஒளி இன்றைக்கு எங்கள் மீது, இருதயத்தின் மீது விழுந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மையே ஜீவப்பொழியாக கொடுத்திரே கல்வாரியிலே. 5 மீனைப்பட்ட கருத்தினாலே எங்கள் எளிய காணிக்கைகளை ஸ்தோத்தரித்து பெற்று எங்கள் தரித்திரம் வறுமையெல்லாம் நீங்கத்தக்கதாக எத்தனையான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக இந்த ஆண்டிலே திருச்சபையை சார்ந்த சாராத ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஒரு செழிப்பு என்ற வெளிச்சத்தை கர்த்தர் வீச செய்யும்படியாக, தரித்திரம் என்ற இருள் விலகும்படியாக ஜெபிக்கிறோம். சுகம் என்ற பிரகாசம் எங்களை ஆண்டவரை பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், ஆரோக்கியத்தின் பிரகாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தர் எங்களை ஆரோக்கியப்படுத்தினார், சுகப்படுத்தினார், செழிக்க செய்தார் என்று நாட்டப்பட்ட ஜீவ விருட்சங்களாய் காணப்பட உமது வெளிச்சத்தை ஒரு விசை எங்கள் வாழ்க்கையிலே வீச செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அற்புதமான செய்தியை தாங்கி வந்த ஆமாண்டவர், உமது ஒளியை தாங்கி வந்த, ஜீவ ஒளியை தாங்கி வந்த அன்பு சகோதரன் சாமுவேல் பால் தனகரன் சில்பாவையும் ஆண்டவரே குழந்தையும் பால் தனகரன் ஐயாவையும் ஆமாண்டவர் வேஞ்சலின் பால் தனகரையும் ஸ்டெல்லா பால் தனகரையும் ஆண்டவரே அருமையான 2 குட்டி பிள்ளைகளையும் ஆண்டவரே பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய். இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லத்தக்க வாக்குத்தத்தை தந்து அவர்கள் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை. இன்டர்நேஷனல் லெவலில் அகில உலக அளவில் ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியை பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், ஊழியங்களை தலைக்க செய்ய வேண்டுமாய், எளிமை பிரகாசிக்க செய்ய வேண்டுமாய், ஜாதிகள் ஒளியிடத்துக்கு வரத்தக்கதாக, ராஜ்யங்கள் ஒளியிட திரும்பத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதாக்கம் நிலைத்திருப்பதாக. நற்கருணை ஆராதனை பக்கம் 51. உங்கள் பாவங்கள் நிமித்த முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவைகளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமந்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். பக்கம் 52. நொறுங்குண்ட இருதயத்தோடு அந்தகாரம் நீங்கத்தக்கதாக, வெளிச்சம் உதிக்கத்தக்கதாக, எல்லா இருளும் வெளிச்சமாகத்தக்கதாக நாம் பொதுவான பாவரிக்கையோடு நமது குடும்ப தனிப்பட்ட பிள்ளைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேசத்தின் பாவத்தையும் கூட இணைத்து இந்த நேரத்தில் இதோ என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய ஆலயத்திலே மனம் திரும்புதலோடு ஜபித்தால், முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜபித்தால் அந்த தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிரதிஷ்டை நாளிலே நம்மை தாழ்த்துவோம். பொதுவான பாவரிக்கையை நமது தேசத்தின் இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்திருக்கிறது. இது மக்களால் ஆளப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னும் எத்தனையோ பாவ அக்கிரமங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த குடியரசு தினத்தில் உண்மையான விடுதலையை பெறத்தக்கதாக, இருள் நீங்கத்தக்கதாக, இந்த நாட்டின் பிரஜைகளாக இந்த குடியரசு தினத்திலே நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜனத்தின் பாவங்களை இணைத்து நம்ம நேரத்தில் பொதுவான பாவரிக்கையோடு இணைத்தை சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகல மனிதருக்கும் நியாயாதிபதி, தேவனுடைய நீதியுள்ள கோபாக்குமை இடைக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும்
உடைய திவ்ய மகத்துக்கு விரோதமாய் அங்கரத்தை செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகளாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாய் இயேசு நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு மூலமாய் கற்றுத்தருளும். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இந்த மாலை வேளையில் தம்மிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்திருக்குமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய சேவக்கரையில் சேர்ப்பாராக. உங்கள் இருதயத்தை வைத்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிடவோம். அப்படி செய்வது கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வபலமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அதன் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் உடைய மேசல்களின் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவர் எப்பொழுதும் இரக்கஞ்சல் லட்சமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாய் இயேசு